காலை வணக்கம் நண்பர்களே. உணவு தளத்திலிருந்து இந்துமதி. இன்றைக்கி நம்ம உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உடையாமல் எப்படி உருண்டை குழம்பு செய்யலான்னு. அதுக்கு காலையிலே நான் கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு நல்லா மையாக அரைச்சி வந்துட்டு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா அரைச்சிட்டு உருண்டையாக பிடிச்சி அதை இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு நம்மளுக்கு வாசனை வரும். அந்த வெந்தயம் பொரியும் போதே அது நல்ல ஒரு வாசனை நம்மளுக்கு வரும். அந்த டைமில் கொஞ்சம் போல் கருவேப்பிலையை தூவி அந்த பொரியிற வெந்தயம் ஜீரகம் கடுகு கூட சேர்த்த உடனே இன்னும் கொஞ்சம் அது நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நல்லா ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா வெட்டிட்டு அதை நான் அதோடு சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரணும். ஒரு கோல்டன் கலர்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளியை ஆட் பண்ணி நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். அதெல்லாம் நான் வீடியோ எடுக்காமல் வந்துட்டேன். அண்ட் மோரோவர் நான் இந்த தான் ஃபஸ்ட் டைம் வீடியோலாம் பண்ணுறதுனால எனக்கு போர்ட்ரேட் எது லேண்ட்ஸ்கேப் எதுவும் தெரியலை. சம் வீடியோஸ் வந்து போர்ட்ரேட்டில் வந்திருக்கு, சம் வீடியோஸ் வந்து இதில் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த இட்லி குக்கரில் நல்லா உருண்டை வந்து வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் ஆச்சி குழம்பு மசாலா அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து மையாக அரைச்சிட்டு புளி கரைச்சி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு இந்த தேங்காய் ஜீரகம் குழம்பு மசாலா மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு கலவையை வந்து நல்லா அரைச்சிட்டு அந்த கலவையை இந்த புளி கரைசலோடு சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு செக் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நான் கொஞ்சம் புளி கரைச்சல்னு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த குழம்புக்கு புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் எப்படி உங்களுக்கு அந்த குழம்பு கூட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்படி தான் இந்த பதத்துக்கு ரெடி பண்ணிக்குவோம். இல்லை சில பேர் வந்து நல்லா மையாக அரைக்கணும்னு நினைப்பாங்க. எங்கள் வீட்டிலேயே வந்துட்டு அம்மியை அரைக்கும்போது நல்லா இதோட நல்ல பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா மையாக அரைச்சிருக்கோம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுலாம் எங்கள் வீட்டில் அம்மியில் அரைச்சி இந்த குழம்பு வைப்பாங்க. இந்த பேஸ்ட் வந்து இன்னும் நல்லா ஃபைன் கிரைனாக ஆக்கி டேஸ்ட்டு ரொம்ப தூக்கலாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த குழம்பு வச்சாங்கன்னா இன்னும் நான் 2 கரண்டி சாதம் அதிகமாக போட்டு தான் சாப்பிடுவேன். இது கூட கீரை கடைசல்லாம் வச்சு சாப்பிடுவோம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் ஆக்சுவலாக. ஸோ கொஞ்ச நேரம் குழம்பு கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த உருண்டைகள் இருக்குல்ல அதை வந்து மெதுவாக அந்த குழம்புல நீங்கள் வந்து போட்டு லிட்டு போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் கொஞ்சம் நேரம் அதை வந்து விடணும். ஸோ அப்படி நீங்கள் விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா குழம்பு நம்மளுடைய தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது நம்ம அந்த கரைசல் கரைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிருக்கும். ஸோ அதே பத்தில் இருந்தால் அவ்வளோ டேஸ்ட்டுக்குன்னு இல்லை, கொஞ்சம் ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கான பதம் வந்துருச்சு. உருண்டைகளும் நல்லா வெந்துருச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.